தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் சங்கத்தின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் 150 மையங்களில் 30,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் பங்கேற்று மறியலை நடத்தி கொண்டிருக்கிறார். சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்திடம் மாற்றுத்திறனாளிகளுடைய பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்த கோரி கடந்த 3 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கோம். அரசாங்கம் வந்தவுடனே ஒரு 500 ரூபாய் உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் எந்த உயர்வும் இல்லை. பக்கத்து மாநிலங்களில் ஆந்திராவில் 75% வரை 6,000 ரூபாயும் 75%க்கு மேல் 10,000 ரூபாயும் விருது தண்டுவடம் பாதித்த கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் உயர்வான தொகை இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் குறைவான பராமரிப்பு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. உயர்த்த வேண்டும் என பல முறை அரசிடம் முறையிட்டும் முதல்வர் அறிவிப்பார், முதல்வர் சொல்லுவார், முதல்வர்கிட்ட கேட்டுட்டு வந்து பேசுகிறோம், இப்படி தான் பதில் கிடைக்குதே தவிர முதல்வர் வாயை திறந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக இதுவரைக்கும் எதுவுமே பேசலை. அவங்க பராமரிப்பு உதவித்தொகை மட்டுமல்ல, அவங்க வேலை செய்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2023ஆம் ஆண்டே பாக்கி இருக்கு. 24ல் சரியாக வேலையும் கொடுக்கல, பார்த்த நாளுக்கும் சம்பளம் இல்லை. 25வது ஆண்டையும் இது மாதிரி கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஜனவரியிலே போராட்டத்தை துவங்கியிருக்கோம். தமிழ்நாடு அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் அடையாளம் கண்ட அட்டை, நீல நிற அட்டை கொடுக்கப்பட்ட அனைவருக்கும் 100 நாள் முழுமையாக வேலை கொடுக்கணும். 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற அந்த உத்தரவை மீண்டும் அமல்படுத்தணும். 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கான டாய்லெட்டு, உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை குளத்திலையும் காட்டிலையும் ரோட்டிலையும் அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா நாங்களே 8 மணி நேரம் வேலை பார்க்க தயாராக இருக்கோம். அது செய்கிற வரைக்கும் 4 மணி நேர வேலை என்பதை தமிழ்நாடு அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக இந்த சிறை நிரப்பு போராட்டம் நடைபெறுகிறது. திருநெல்வேலியில் நடைபெறும் போராட்டம் பெருமாள் மாவட்ட தலைவர் முத்துமணிகண்டன் மாவட்ட செயலாளர் இந்த பிரச்சனையில் அரசாங்கம் உடனடியாக தீர்வு ஏற்படாவிட்டால் நாங்கள் அடுத்த மறியலை திரும்பி போக மாட்டோம். வந்த குடும்பத்தோடு அரசாங்கத்திட்ட ஏற்கனவே பல முறை கலெக்டர் அலுவலகத்தில் போய் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தியிருக்கோம். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் இனிமேல் அடுத்த கட்ட இறுதிக்கட்ட போராட்டமாக தான் இருக்கும். அது மாற்றுத்திறனாளிகள் அரசு அலுவலகங்களில் குடியேறும் போராட்டமாக இருக்கும் என தமிழக அரசிற்கு எச்சரிக்கிறோம். நவுலுப்பா பின்னாடி பின்னாடி அம்மா பின்னாடி எல்லாம் உட்காருங்க, கீழே உட்காருங்க. கை தூக்குங்க அக்கா.
கொடி வாங்கண்ணே